ராஜபாளையம் மக்கள உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் நல்லா இருக்குங்கிறவங்களே அவங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவேன் எப்பவுமே. அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்க என்ன ஆதரிச்சு எவ்வளவோ ஒரு கஷ்டத்துல எம்எல்ஏ நல்லா பண்ணணும். அவருக்காக அந்த அளவு எல்லா சமுதாயமும் என்ன நல்லா பார்த்துக்கிருவாங்க. எந்த ஒரு நிகழ்ச்சினாலும், ஒரு கல்யாணம் நடந்தாலும், சடங்குனாலும் எம்எல்ஏக்கு வைக்கணும், எம்எல்ஏ வரணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒரு பாசத்தோட இருப்பாங்க. அதெல்லாம் எல்லாத்துக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. இந்த ராஜபாளையம் மண்ணுக்கு ரொம்ப நாள் கனவு எனக்கு. இத நான் செஞ்சே ஆகணும். இது ரொம்ப லாங் டெர்ம் கோலா இருக்கு எனக்கு. ம். அப்படின்னு ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா? அடுத்த தேர்தல் ஜெயிச்சோம்னா, இத கண்டிப்பா நம்ம பண்ணி ஆகணும். நிச்சயமா இங்க திமுக ஜெயிக்கும். முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டிப்பா வருவாரு. அதுல நீங்க சந்தேகப்பட வேண்டாம். கண்டிப்பா வரும்போது இங்க காலேஜ் கொண்டு வரணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. அது தலைவர்ட்ட நானு பலமுறை சொல்லியிருக்கேன். கண்டிப்பா பண்ணி என்ன தான் இருக்காங்க. காலேஜ்? கலை அ கல்லூரியா? இல்ல கலைக்கல்லூரி. அதேமாரி ஐநாவல் பாலம் வந்து ப்ராசஸ்ல இருக்குது. அது வந்து ரொம்ப நாள் கோரிக்கை இருக்குது. அந்த 2ம் முடிச்சாச்சுன்னா ராஜபாளையத்துக்கு எந்த ஒரு குறை இருக்காது. இப்பயே ஓரளவு நெறையா பண்ணிட்டோம். 4 வழிச்சாலையெல்லாம் ஓரளவு கொண்டு வந்துட்டோம். அதேமாரி சங்கரன்முக்குலேருந்து ரோட விரிச்சு அதுவும் 4 வழிச்சாலை ஆக்குறோம். அதெல்லாம் இப்போ ப்ராசஸ் அது ஓடிக்கிட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதனால ஓரளவு கம்ஃபர்ட்ஃபுல்லா வேலை முடிஞ்சிருக்கு.